பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குசியா இருக்கீங்களா? டபுள் குசியா இருக்கேன் சிஸ்டர். வெரி குட். டபுள் லைட் ஆகிறதுக்கான வரதானம் கொடுத்துருக்காரு, அதான் டபுள் குசியா இருக்கேன். டபுள் லைட் ஃபரிஸ்டா. ஆமா. ஓகே சிஸ்டர். பார்க்கலாம் பிரதர். அப்பா முரளியில என்ன இன்னைக்கு புதுசா நமக்கு சொல்லியிருக்காங்கன்னு மகா வாக்கியங்களை கேட்போம். அதற்கான தேதி ஏப்ரல் 24, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, வைஜெயந்தி மாலையில், அதாவது வெற்றி மாலையில் வருவதற்காக நிரந்தரமாக தந்தையை நினைவு செய்யுங்கள். தனது நேரத்தை வீணாக்காதீர்கள். படிப்பின் மீது முழுமையான கவனம் வையுங்கள் அப்படின்னு அப்பா அருமையான தலைப்பு கொடுத்துருக்காங்க. வைஜெயந்தி மாலையில வரணும், வெற்றி மாலையில வரணும்னா தந்தை நிரந்தரமா நினைவு செய்யுங்க, நேரத்தை வீணடிக்காதீங்க, படிப்பின் மீது முழுமையான கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். கேள்வி கேக்குறாங்க, தந்தை தனது குழந்தைகளிடம் என்ன வேண்டுகோள் விடுக்கிறார்? பதில்: இனிமையான குழந்தைகளே, நல்ல விதமாக படித்துக் கொண்டே இருங்கள். தந்தையின் தாடிக்கு மரியாதை வையுங்கள். தந்தையின் பெயர் கெட்டு விடும்படியான தீய காரியம் செய்யாதீர்கள். சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர், சத்தியமான குருவை ஒருபோதும் நிந்தனை செய்யாதீர்கள். தந்தை வேண்டுகோள் விடுக்கிறார், உறுதிமொழி எடுங்கள். படிப்பு படிக்கும் வரை கண்டிப்பாக தூய்மையாக இருப்போம். படிப்பை நல்ல விதத்துல படிக்கணும். தந்தையின் தாடிக்கு மரியாதை கொடுக்கணும். தந்தையின் பெயரை நிந்தனை செய்யறது மாதிரி எந்த ஒரு தீய காரியமும் செய்திடக்கூடாது. சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர், சத்தியமான சத்குருக்கு ஒருபோதும் நிந்தனை செய்யக்கூடாது. தந்தை வேண்டுகோள் விடுக்கிறார், நீங்க இப்போ உறுதிமொழி எடுக்கணும். படிப்பை படிக்கும் வரை தூய்மையாக இருப்போம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். பாடல்: உங்களை அடைந்து நாங்கள் உலகை அடைந்தோம். ஓம் சாந்தி. உங்களை அடைந்து முழு உலகின் ராஜ்யத்தை அடைகிறோம் என யார் சொன்னது? இப்போது நீங்கள் மாணவர்களாகவும் இருக்கிறீர்கள், கூடவே குழந்தைகளாகவும் இருக்கிறீர்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை குழந்தைகளாகிய நம்மை உலகின் எஜமானர்களாக ஆக்குவதற்காக வந்துள்ளார் என நீங்கள் அறிவீர்கள். உங்களை அடைந்த நாங்கள் உலகத்தை அடைந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாடல்ல. அதான் தந்தை வந்திருக்காரு, தந்தை இப்ப அடைஞ்சிட்டோம், இப்ப உலகத்திற்கே எஜமானரா தந்தை மாத்துறார். அதான் அந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. அதான் பாபா இங்கேயும் சொல்றாரு. ஓகே சிஸ்டர். இப்ப நீங்க தந்தைக்கு குழந்தையாவும் இருக்கீங்க, ஆசிரியருக்கு மாணவராகவும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே. தந்தை நம்மை உலகின் எஜமானர்களாக ஆக்குவதற்காக வந்துள்ளார் என நீங்கள் அறிவீர்கள். அவருக்கு முன்னால் நாம் அமர்ந்துள்ளோம். மேலும் நாம் ராஜயோகம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். உலகின் மகுடம் அணிந்த இளவரசன் இளவரசி ஆவதற்காக நீங்கள் இங்கே படிக்க வந்துள்ளீர்கள் அல்லது படிக்கிறீர்கள். இந்த பாடல் பக்தி மார்க்கத்தில் பாடப்பட்டுள்ளது. நாம் உலகின் மகாராஜா மகாராணி ஆக போகிறோம் என்பதை புத்தியின் மூலம் குழந்தைகள் அறிவார்கள். தந்தை ஞானக்கடலாக இருப்பவர். மேலான சுப்ரீம் ஆன்மீக ஆசிரியர் ஆத்மாக்களுக்கு படிப்பிக்கிறார். ஆத்மா இந்த சரீரத்தின் கர்மேந்திரியங்கள் மூலம் தெரிந்துள்ளது. நாம் தந்தையின் மூலம் உலகின் மகுடம் அணிந்த இளவரசன் இளவரசி ஆவதற்காக பாடசாலையில் அமர்ந்திருக்கின்றோம். எப்படிப்பட்ட பாடசாலைன்னு பாருங்க. உலகத்துக்கே மகாராஜா மகாராணி ஆக்கக்கூடிய பாடசாலை இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க உலகத்துக்கே இளவரசர் இளவரசியாக போறீங்க, மகுடம் அணிந்த தேவதைகளா மாற போறீங்க. அப்படிப்பட்ட பாடசாலையில இப்ப பாடம் படிக்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட ஸ்கூல் இந்த முழு உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அப்படிப்பட்ட பாடம் படிக்கிறீங்க. அந்த பாடத்துக்கு பேரு ராஜயோகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராஜா ஆகிறதுக்கான யோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். சொல்றாங்க, ஆக எவ்வளவு போதை இருக்க வேண்டும். தனது ஆழ் மனதை கேளுங்கள். இவ்வளவு போதை பெருமிதம் மாணவர்களாகிய நமக்குள் உள்ளதா? இது புதிய விஷயம் ஏதும் இல்லை. நாம் ஒவ்வொரு கல்பத்திலும் உலகின் கிரீடம் அணிந்த இளவரசன் இளவரசி ஆவதற்காக தந்தையிடம் வந்திருக்கின்றோம். அந்த தந்தை தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார். தந்தை கேட்டால் நாங்கள் சூரிய வம்சத்தின் மகுடம் அணிந்த இளவரசன் இளவரசி அல்லது முடிசூடிய லட்சுமி நாராயணன் ஆவோம் என்று அனைவரும் கூறுகின்றனர். நாம் அந்த அளவு முயற்சி செய்கிறோமா என தனது மனதிற்குள் கேளுங்கள். சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்க வந்துள்ள எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை நமது தந்தை ஆசிரியர் குருவாகவும் இருக்கிறார் எனும்போது கண்டிப்பாக ஆஸ்தியும் கூட அந்த அளவு உயர்ந்ததிலும் உயர்ந்ததை கொடுப்பார்.
உங்களுக்கு தந்தை, ஆசிரியர், சத்குரு 3 பேருமே தந்தையாக இருக்கிறார். அப்ப அவர்கிட்ட இருந்து எப்படிப்பட்ட ஆஸ்தி கிடைக்குது அப்படிங்கிறத உங்க மனதுக்குள்ள நீங்களே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றார். நாம் எந்த அளவுக்கு முயற்சி செய்றோம், எந்த அளவுக்கு புருஷார்த்தம் செய்யறோம் அப்படிங்கிறத பாருங்க. நம்ம கேட்ட என்ன சொல்றோம், ராஜயோகம் படிக்கிறோம், நாங்க உலகத்துக்கே அதிபதி ஆக போறோம், முடிசூடிய ராஜா ராணி ஆக போறோம் அப்படின்லாம் சொல்றோம்னா அந்த அளவுக்கு முயற்சி செய்யறோமா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஆஸ்தியும் பெருசா இருக்கும் இல்லையா, எல்லையற்ற தந்தையே வந்து பாடம் கற்பிக்கிறாருன்னா அவர் கொடுக்கக்கூடிய ஆஸ்தியும் பெருசா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. சிஸ்டர், நாம் இன்று படிக்கிறோம், நாளை மகுடம் தரித்து இளவரசன் இளவரசி ஆக போகிறோம் என்ற குஷி அந்த அளவு இருக்கிறதா என பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது சங்கம யுகம் அல்லவா. இப்போது இக்கரையில் இருக்கிறீர்கள், அக்கறையில் இருக்கும் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக படிக்கிறீர்கள். அங்கே அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்களாகவும் 16 கலைகள் நிரம்பியவர்களாகவும் ஆகித்தான் செல்வோம். நாம் இந்த அளவு தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறோமா என தன்னிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். பக்தராகிய சொல்றீங்களா பிரதர்? அதான் 16 கலைகள் உடையவர்களா, சர்வ குணங்களிலும் சம்பன்னம் ஆயிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஆகணும். அப்படின்னா தான் நீங்க அங்க போய் அந்த ராஜ்யம் செய்ய முடியும், உலகத்திற்கு அதிபதி ஆக முடியும். அதற்கான தகுதி இங்கேயே வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். பக்தராகிய ஒரு நாரதரின் விஷயம் அல்ல. நீங்கள் அனைவரும் பக்தர்களாக இருந்தீர்கள். இப்போது தந்தை பக்தியில் இருந்து விடுவிக்கிறார். நாம் தந்தையின் குழந்தைகள் ஆகி இருக்கிறோம். அவரிடமிருந்து ஆசையை எடுப்பதற்காக உலகின் மகுடம் அணியக்கூடிய இளவரசன் ஆவதற்காக வந்துள்ளீர்கள். தனது இல்லற விஷயங்களில் இருங்கள் என்று தந்தை கூறுகிறார். வானப்பிரஸ்த நிலையினருக்கு இல்லற விஷயங்களில் இருக்க வேண்டியது இல்லை, மற்றும் குமாரிகள் கூட இல்லற விஷயங்களில் இல்லை. அவர்களுடையது மாணவ வாழ்க்கை. பிரம்மச்சரியத்தில் தான் படிப்பு படிக்கின்றனர். இப்போது இந்த படிப்பு மிகவும் உயர்ந்தது. இதில் எப்போதும் தூய்மையாகி இருக்க வேண்டும். அதாவது வானப்பிரஸ்திகளுக்கும் குமாரிகளும் எப்படி இருக்காங்க அப்படின்னா, அங்க பிரம்மச்சரியத்துல இருக்கிறது மாதிரி இருக்காங்க. வானப்பிரஸ்திகளையும் பிரம்மச்சரியத்துல இருக்காங்கன்னா அடுத்த பிறவிக்கான பாக்கியத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருப்பாங்க. குமாரிகள் பாடம் படிக்கும் போது இளம் வயதுல இருப்பாங்க. அப்ப அவங்க காலேஜ் போறதுக்கு, பள்ளிக்கூடம் படிக்கிறதுக்கு அதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். அதான் சொல்றாரு, தூய்மையா இருக்காங்க அவங்க. அதே போல நீங்களும் இங்க படிப்பை படிக்கும் போது தூய்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். நாம் அவரிடம் இருந்து படிப்பு அந்த வானப்பிரஸ்திகளுக்கு அடுத்த வாசி குமாரிகள் கூட பிரம்மச்சரியத்தின் படிப்பு படிக்கின்றனர். இப்போது இந்த படிப்பு மிகவும் உயர்ந்தது. இதில் எப்போதும் தூய்மையாக ஆகி இருக்க வேண்டும். அவர்கள் பிரம்மச்சரியத்தில் படித்து விகாரத்தில் செல்கின்றனர். இங்கே நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருந்து முழு படிப்பையும் படிக்கிறீர்கள். நான் தூய்மை கடல் என்று தந்தை கூறுகிறார். உங்களையும் அதுபோல் ஆக்குகிறார். அரை கல்ப காலம் நாம் தூய்மையாக இருந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தந்தையிடம் உறுதிமொழி கொடுத்திருந்தோம். பாபம், நாங்கள் ஏன் தூய்மை அடைந்து தூய்மையான உலகின் எஜமானன் ஆகக்கூடாது? எவ்வளவு உயர்ந்த தந்தை சாதாரண உடலில் இருக்கலாம், ஆனால் ஆத்மாவுக்கு போதை ஏறுகிறதல்லவா? அது சொல்றாரு. இந்த குமாரிகளை பாருங்க, தூய்மையா இருந்து பாடம் படிக்கிறாங்க, அப்புறமேல் திருமணம் செய்து வச்சிடறாங்க, விகாரத்துல போய் விழுந்துடுறாங்க, தூய்மையற்றவர்களா மாறிடுறாங்க. ஆனா நீங்க இங்க என்ன செய்யறீங்க? பாடம் முழுக்க தூய்மையா இருந்தே படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தந்தை தூய்மை கடலா இருக்காரு, தூய்மைக்கான ஆஸ்தியை கொடுக்கிறார். நீங்களும் அரை கல்பம் தூய்மையானவர்களா தான் இருந்தீங்க, இப்ப தூய்மையற்ற தூய்மையா மாறிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக தான் படிப்பு படிக்கும் போது முழுமையா பிரம்மச்சாரியத்தை கடைபிடிச்சு பழம் படிங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். தந்தை தூய்மையாக்குவதற்காக வந்துள்ளார். நீங்கள் விகாரத்தில் சென்று வேசியாலயத்தில் விஷக்கடலில் வந்து விழுந்தீர்கள் என்று கூறுகிறார். நீங்கள் சத்தியுகத்தில் தூய்மையாக இருந்தீர்கள். இந்த ராதாகிருஷ்ணர் தூய்மையான இளவரசன் இளவரசி அல்லவா? ருத்ர மாலையையும் பாருங்கள், விஷ்ணுவின் மாலையையும் பாருங்கள். ருத்ர மாலையே விஷ்ணுவின் மாலையாக ஆகும். ருத்ர மாலையும் பாருங்க, விஷ்ணு மாலையும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ருத்ர மாலைங்கிறது முழு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களும் ருத்ர மாலையில வருவாங்க. விஷ்ணு மாலை அப்படிங்கிறதுனா லட்சுமி நாராயண் போஸ்ட் அடையக்கூடிய ஆத்மாக்கள் யாரு? 8 ரத்தினங்கள் இல்லையா, அவங்கதான் விஷ்ணு மாலையில வருவாங்க அப்படின்றத சொல்றேன். அடுத்து வெற்றி மாலை, வைஜெயந்தி மாலை அப்படின்னு சொல்லுவாரு. அது 108 ஆத்மாக்களை குறிக்கக்கூடிய விஷயம். ஓகே சிஸ்டர் ஸ்ரீவாசி.
வைஜெயந்தி மாலையில் வருவதற்காக தந்தை புரிய வைக்கிறார். முதலில் நிரந்தரமாக தந்தையை நினைவு செய்யுங்கள். தனது நேரத்தை வீணடிக்காதீர்கள். இந்த தோழிகளுக்கு பின்னால் குரங்குகளாக தெரியாதீர்கள். குரங்குகள் கடலை சாப்பிடும். இப்போது உங்களுக்கு தந்தை ரத்தினங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். பிறகு சோழிகள் அல்லது கடலைக்கு பின்னால் சென்றீர்கள் என்றால் என்ன நிலை ஏற்படும்? ராவணனுடைய சிறைக்குள்ளே சென்று விடுவீர்கள். தந்தை உங்களுக்கு ஞான ரத்தினங்களை கொடுத்திருக்கார். ஞான ரத்தினங்களை தாரணை செய்யுங்க. இந்த கடலைகளுக்கு பின்னாடி சோழிகளுக்கு பின்னாடி நேரத்தை வீணடிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. போய் அந்த கடலையும் சோழிகளையும் பிடிச்சிங்க அப்படின்னா மாயைக்கு வசமாயிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க. நேற்றையும் கடலை கடலைன்னாரு, இன்னைக்கும் கடலை கடலை. அதான் சோழி அப்படின்றதுக்கான விஷயம். சூப்பரான புரிய வைக்கிறாரு. சொல்றாங்க தந்தை ராவணனின் சிறையிலிருந்து விடுவிக்கிறார். தேகத்துடன் சேர்த்து தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் புத்தியின் மூலம் தியாகம் செய்யுங்கள் என்று சொல்கிறார். தன்னை ஆத்மா என நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் கல்பம் தோறும் பாரதத்தில் தான் வருகிறேன் என்று பாபா கூறுகிறார். கல்பமா வந்துட்டு தான் இருக்கேன். கல்பமா உங்களை தூய்மையாக்கிட்டு தான் இருக்கேன். அந்த நினைவுல இருங்க. நீங்களும் கூட கல்பமா ராஜ்ய பாக்கியத்தை அடைஞ்சிருக்கீங்க அப்படின்றது ஞாபகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே சிஸ்டர். பாரதவாசி குழந்தைகளை உலகின் கிரீடமணிந்த இளவரசி ஆக்குகிறேன். எவ்வளவு சகஜமாக படிப்புகிறார். 4 முதல் 8 மணி நேரம் அமருங்கள் என்றும் கூட எதுவும் சொல்வதில்லை. இல்லற விஷயங்களில் இருந்தபடி தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தூய்மையற்றவரில் இருந்து தூய்மையவராக ஆகிவிடுவீர்கள். 4 மணி நேரம் 8 மணி நேரம் இங்க சென்டர்லயே அமர்ந்திருக்கணும், மதுபல்ல அமர்ந்திருக்கணும் அப்படின்னு கூட இல்ல. வீட்லயே இருங்க. ஆத்மான்னு தந்தை நினைவு செய்யுங்க. அப்ப கூட நீங்க தூய்மை ஆயிடுவீங்க, உலகத்திற்கே அதிபதி ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. விகாரத்தில் செல்பவர்கள் தூய்மையற்றவர் பதித்தர் என சொல்லப்படுகின்றனர். தேவதைகள் தூய்மையானவர்கள், ஆகையால் அவர்களின் மகிமை பாடப்படுகிறது. அது அல்ப காலத்திற்கான விரல் நகத்தளவு சுகம், காகத்தின் எச்சத்திற்கு சமமான சுகம் என்று சன்னியாசிகள் சரியாக சொல்கின்றனர். தேவதைகளுக்கு எவ்வளவு சுகம் இருக்கும் என்பது அவர்களுக்கு தெரியாது. பெயரே சுகதாமம், இது சுக்கதாமம். இந்த விஷயங்கள் பற்றி உலகில் யாருக்கும் தெரியாது. தந்தை தான் ஒவ்வொரு கல்பமும் புரிய வைக்கின்றார். இந்த விகாரங்களின் சுகம் காக்க எச்சலுக்கு சமமான சுகம் அப்படின்னு சன்னியாசிங்களும் சொல்றாங்க. தந்தையும் அதையே சொல்றார். தேவதைகளின் சுகம் எப்படிப்பட்டது? முழுமையான அது ஒரு சுகதாமம். அங்க எவ்வளவு சுகம் இருக்கும். அந்த சுகத்துக்கு முன்னாடி இந்த சுகம்லாம் எப்படிப்பட்ட சுகம் அப்படிங்கறது மாதிரி சொல்றார். இதுக்கு பின்னாடி எல்லாம் போகாதீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். சொல்றாங்க ஆத்மாபிமானியாகி அமருங்கள். தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆத்மா, தேகம் அல்ல. தேகத்துக்கு நீங்கள் எஜமானன், தேகம் உங்கள் எஜமானன் அல்ல. 84 பிறவிகள் எடுத்து நீங்கள் இப்போது தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். உங்களின் ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டும் தூய்மை இழந்து விட்டன. தேக அபிமானி ஆனதால் உங்களால் பாவங்கள் ஏற்பட்டன. இப்போது நீங்கள் ஆத்மா அபிமானியாக வேண்டும். என்னுடன் வீடு திரும்ப வேண்டும். ஆத்மா மற்றும் தேகம் இரண்டையும் சுத்தமாக்குவதற்காக பாபா சொல்கிறார். மன்மனாபவ. ஆமா, எப்ப ஆத்மா சுத்தம் அடையுதோ அப்ப தேகம் கூட சுத்தமாயிடும் அப்படின்னு சொல்றார். அதனாலதான் மன்மனா பவ, ஆத்மா முதல்ல தூய்மையாகணும். இப்ப சரீரமும் தூய்மையற்றதா இருக்குது, ஆத்மாவும் தூய்மையற்றதா இருக்குது. தந்தை முதல்ல மன்மனா பவ அப்படிங்கிற மந்திரத்தை கொடுத்து ஆத்மாவை தூய்மையாக்குறார். தூய்மையான சரீரம் அடுத்து எங்க கிடைக்க போகுது? சத்துவ பிரதான சரீரம் சத்தியத்துல கிடைக்க போகுது. ஆத்மா ஒண்ணுதான், சரீரம் தான் மாறுது அப்படிங்கிறதுக்காக சொல்றார். இப்ப தூய்மையற்ற சரீரத்துல இருக்கீங்க, நாளைக்கு தூய்மையான சரீரமும் ஆத்மாவும் தூய்மையானதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஓகே சார். மன்மனாபவ, தந்தை உங்களுக்கு ராவணனிடம் இருந்து அரைக்கல்ப காலத்திற்கு விடுதலை பெற்று தந்திருக்கிறார். விடுதலை பெற்று தந்து இருந்தார். இப்போது மீண்டும் பெற்று தந்து கொண்டிருக்கிறார். அரைக்கல்பத்திற்கு நீங்கள் சுதந்திரமாக ராஜ்யம் செய்யுங்கள். அங்கே 5 விகாரங்களின் பெயர் இல்லை. இப்போது ஸ்ரீமத் படி நடந்து உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும். எனக்குள் எந்த அளவு விகாரங்கள் உள்ளன என தனக்குத்தானே கேளுங்கள். 1, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். மேலும் சண்டை சச்சரவில் ஈடுபடுவது முதலான எதுவும் செய்யக்கூடாது. இல்லாவிட்டால் நீங்கள் எப்படி தூய்மை அடைய முடியும்? ஆமா,
தூய்மை தூய்மைங்கிறது அந்த இதை மட்டும் சொல்லல, விகாரங்கள் காம விகாரத்தை மட்டும் சொல்லல, கோபத்தையும் சேர்த்து சொல்ற. சண்டை சச்சரவுகள்ல ஈடுபட்டாங்க கூட நீங்க எப்படி தூய்மையாக முடியும், அதனால நீங்க சண்டை சச்சரவுகள் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க சிஸ்டர். கோபமும் அகங்காரமும் கூட தூய்மையற்ற விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க. பொறுக்கப்படு பிரதர். ஓகே சொல்லுங்க. எல்லாரும் எதுவும் செய்யக்கூடாது, இல்லாவிட்டால் நீங்கள் எப்படி தூய்மை அடைய முடியும்? நீங்கள் இங்கே வந்ததே முயற்சி செய்து மாலையில் மணியாக கோர்க்கப்படுவதற்காக. தேர்ச்சி அடையாவிட்டால் பிறகு மாலையில் கோர்க்க முடியாது. ஒவ்வொரு கல்பத்திற்கும் ராஜ்யத்தை இழந்து விடுவீர்கள். பிறகு இறுதியில் மிகவும் வருத்தம் அடைய வேண்டியிருக்கும். அந்த படிப்பிலும் கூட ரெஜிஸ்டர் பதிவேடு இருக்கும், லட்சணத்தையும் பார்ப்பார்கள். இதுவும் கூட படிப்பாகும். ரெஜிஸ்டர் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸ்கூல் படிப்புல கூட கான்டாக்ட் சர்டிபிகேட் அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா, உங்க கேரக்டர் எப்படி இருக்குதுன்னு, குட்டா இருக்குதா புவரா இருக்குதா சாட்டிஸ்பிகேஷன் அப்படிலாம் போட்டு கொடுப்பாங்க இல்லையா, அது போல இங்கேயும் ரெஜிஸ்டரையும் நல்ல விதத்துல வச்சுக்கணும். உங்களுடைய நடத்தை பிஹேவியர் எப்படி இருக்குது, குட்டா இருக்குதா பேடா இருக்குதா அந்த மாதிரி கேட்கிறாரு. அந்த மாதிரி ரெஜிஸ்டரும் இங்க பதிவு செய்யப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். கூட படிப்பாகும். அதிகாலை எழுந்து நீங்களாக இதை படியுங்கள். பகலில் கர்மங்கள் செய்யத்தான் வேண்டும். நேரம் கிடைக்காவிட்டால் மனிதர்களும் கூட பக்தியை அதிகாலையில் செய்கின்றனர். இது ஞான மார்க்கம். பக்தியில் கூட பூஜை செய்தபடி இருக்கும் போதே பிறகு புத்தியில் ஏதாவது ஒரு தேகதாரி நினைவு வந்து விடுகிறது. இங்கும் கூட நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்கள். பிறகு தொழில் முதலானவை நினைவுக்கு வந்து விடுகின்றன. எந்த அளவு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு பாவங்கள் நீங்க எப்படி இருக்கும். அதிகாலையில் எழுந்து படிப்பை படிங்க அப்படின்னு சொல்றாரு. தந்தையை நினைவு செய்யுங்க, கூடவே படிப்பையும் படிங்க அப்படின்னு சொல்றாரு. நம்மளதான் உதாரணமா சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அதிகாலையில இருந்து படிப்பு படிங்க. பக்தி மார்க்கத்துல கூட அதிகாலையில இருந்து பக்தி செய்யறாங்க இல்லையா, அது போல இப்பவே நல்ல விதத்துல படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற. அதிகாலையில இருந்து படிச்சீங்கன்னா நல்ல விதத்துல புத்தியில தாரணை ஆகும், அதை நாள் முழுக்க சிந்தனை செய்யலாம் இல்லையா அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். மற்ற நேரங்கள்ல எல்லாம் கர்மம் இருக்கும், தொழில் போன்றவை காரியங்கள்லாம் ஈடுபட வேண்டியது இருக்கும், நேரம் கிடைக்காது. அதனால காலையில எழுந்துச்சு படிங்க அப்படின்னு சொல்றேன். ஓகே சிஸ்டர். பக்தி செய்யும்போது கூட ஏதாவது தேகதாரி ஞாபகம் வந்துரும் புத்தியில. இங்கேயும் கூட தந்தை நினைவு செய்யும்போது தொழில் ஏதாவது ஞாபகம் வந்துருது. அப்படிலாம் இல்லாம தந்தை எந்த அளவு நினைவு செய்யுங்களோ அந்த அளவு பாவம் நீங்கும் அப்படின்னு அப்பா புரிய வைக்கிறாங்க. குழந்தைகளாகி நீங்கள் முயற்சி செய்து செய்து முழுமையாக தூய்மை அடைந்திடும் போது இந்த மாலை உருவாகிவிடும். முயற்சியை முழுமையாக செய்யாவிட்டால் பிரஜைகளில் சென்று விடுவீர்கள். நல்ல விதமாக நினைவின் தொடர்பை ஏற்படுத்தி படித்து தனது மூட்டை முடிச்சுகளை எதிர்காலத்திற்காக மாற்றல் செய்து விட்டீர்கள் என்றால் அதன் பிரதிபலன் எதிர்காலத்தில் கிடைக்கும். ஈஸ்வரனின் பெயரால் செய்தார்கள் என்றால் பின் அடுத்த பிறவியில் கிடைத்து விடுகிறது அல்லவா. அதான் மூட்டை முடிச்சு, அதாவது உங்ககிட்ட இருக்க விகாரங்களும் வீணான விஷயங்கள் எல்லாத்தையும் மொத்தமா கட்டி ஓரமா வச்சிருங்க, தந்தை கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. தந்தை கிட்ட நீங்க எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிட்டீங்க அப்படின்னா தந்தை எல்லாத்தையும் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்து மாற்றம் செய்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க கொடுக்கறதெல்லாம் அழுக்கான பொருட்களா இருக்குது, தந்தை எல்லாத்தையும் தூய்மையா மாற்றி உங்களுக்கு சத்தியத்துல கொடுப்பேன் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றாரு. முயற்சி செய்து இப்ப நீங்க அந்த உழைப்பு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. மூட்டை முடிச்செல்லாம் கட்டி தந்தை கிட்ட கொடுக்கற காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். நான் நேரடியாக வருகிறேன் என்று இப்போது தந்தை கூறுகிறார். இப்போது நீங்கள் செய்வது அனைத்தும் தனக்காக செய்கிறீர்கள். மனிதர்கள் தான புண்ணியம் செய்கின்றனர், அது மறைமுகமாக செய்வதாகும். இந்த சமயம் நீங்கள் தந்தைக்கு அதிகமாக உதவி செய்கிறீர்கள். இந்த பணம் எல்லாமே அழிந்து விடும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதைவிட நல்ல விதத்தில் தந்தைக்கு ஏன் உதவி செய்யக்கூடாது? தந்தை எப்படி ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வார்? படையோ சேனை முதலானவையோ ஆயுதம் முதலானவையோ எதுவும் இல்லை, அனைத்தும் குப்தமாக உள்ளன. கன்யாவுக்கு வரதட்சணை கொடுக்கும் போது ஒரு சிலர் குப்தமாக மறைவாக கொடுக்கின்றனர். பெட்டியை மூடி சாவியை கையில் கொடுத்து விடுகின்றனர். சிலர் வெளியில் காட்டிக் கொள்கின்றனர், சிலர் குப்தமாக கொடுக்கின்றனர். நீங்கள் பிரியதர்ஷினிகள், உங்களை நான் உலகின் எஜமானர் ஆக்குவதற்காக வந்துள்ளேன். அதாவது குப்த சேவைக்கு தான் மகா புண்ணியம் அப்படின்னு சொல்லுவார். இங்க வரதட்சணை கன்னியாவுக்கு கொடுக்கும் போது கூட நாங்க இவ்வளவு கொடுக்கறோம் அப்படின்னு வெளிப்படையா காட்டி கொடுக்கறவங்களும் இருக்காங்க. மறைமுகமா சாவி பூட்டி
போட்டு போட்டு சூட்கேஸ்ல கொடுத்து அனுப்பி வைக்கிறவங்களும் இருக்காங்க. அது போல நீங்க தந்தைக்கு கொடுக்குற போது எப்படி கொடுக்கணும்? குற்ற சேவையா கொடுக்கணும். இதுல நான் இவ்வளவு கொடுத்தேன் அவ்வளவு கொடுத்தேன்னு பேர் புகழ் ஆசைப்பட்டு அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது அப்படிங்கறத சொல்றேன். ஏன்னா இந்த பணம் போன்றவை எல்லாமே இப்ப விநாசமாக போகுது. மொத்தமாவே டிராமா முடிய போகுது. அப்புறம் முடிய போற சமயத்துல தந்தை ஸ்தாபனை, புது உலகத்தின் ஸ்தாபனை செய்ய வந்திருக்காரு. அந்த சமயத்துல நீங்க பணத்தை தந்தையின் காரியத்துல ஈடுபடுத்தினா பல மடங்கு ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? இப்ப நம்ம ஏன் இந்த மாதிரி சேவை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து அதுக்கு பிரம்மா பாபாவுடைய உதாரணமும் கூட கொடுத்திருக்காரு. பிரம்மா பாபா இந்த பணத்தை வச்சுட்டு நான் என்ன செய்ய போறேன், உலகம்தான் விநாசமாக போகுது இல்லையா அப்படின்னு தெரிஞ்ச விஷயம் காட்சி கிடைச்சோன்னே அவரும் தன்னுடைய பணத்தை எல்லாத்தையுமே மொத்தமா தந்தைகிட்ட அர்ப்பணம் பண்ணிட்டார் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே சார். நீங்கள் பிரியதர்ஷினிகள், உங்களை நான் உலகின் எஜமான் ஆக்குவதற்காக வந்துள்ளேன். நீங்கள் குப்தமாக உதவி செய்கிறீர்கள். வெளிப்பகட்டு எதுவுமில்லை என ஆத்மா அறிந்துள்ளது. இது விகாரம் நிறைந்த தூய்மையற்ற உலகம். சிருஷ்டி வளர்ச்சி அடையத்தான் வேண்டியுள்ளது. ஆத்மாக்கள் கண்டிப்பாக வர வேண்டியுள்ளது. இன்னும் அதிகமானவர்கள் பிறவி எடுக்கத்தான் வேண்டியுள்ளது. இந்த கணக்குப்படி பார்த்தால் தானியங்கள் தீர்ந்து போய் விடாது என்று சொல்லவும் செய்கின்றனர். இவர்கள் அசுர புத்தி உள்ளவர்களாகவே உள்ளனர். குழந்தைகளாக உங்களுக்கு இப்போது ஈஸ்வரிய புத்தி கிடைத்துள்ளது. தானியங்கள் தீர்ந்து போய் விடாது என்று சொல்லவும் செய்கின்றனரா? ஆமா, அதாவது அவங்க சொல்றாங்களாம், இப்ப ஆத்மாக்கள் இன்னும் பரந்தாமத்துல இருந்து வந்துட்டு தான் இருக்காங்க. இங்க இருக்கவங்களுக்கு இங்க தானியம் போன்றவைகள்லாம் இருக்கத்தான் செய்யும், தீர்ந்தெல்லாம் போயிடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். சொல்லிருக்காங்கன்னு சொல்றாரு. அவங்க சொல்லிருக்காங்க, விஞ்ஞானிங்க போன்றவங்க சொல்லிருக்காங்க போல. இன்னொரு முறை கூட வாசிங்க சிஸ்டர், கேட்போம். இந்த கணக்குப்படி பார்த்தால் தானியங்கள் தீர்ந்து போய் விடாது. எந்த கணக்குப்படி? அதுக்கு முன்னாடி வாசிங்க. அதுக்கு முன்னாடி சிருஷ்டி வளர்ச்சி அடையத்தான் வேண்டியுள்ளது. ஆத்மாக்கள் கண்டிப்பாக வர வேண்டியுள்ளது. அதிகமானவர்கள் பிறவி எடுக்கத்தான் வேண்டியுள்ளது. இந்த கணக்குப்படி பார்த்தால் தானியங்கள் தீர்ந்து போய் விடாது என்று சொல்லவும் செய்கின்றனர். இவர்கள் அசுர புத்தி உள்ளவர்களாகவே உள்ளனர். குழந்தைகளாக உங்களுக்கு இப்போது ஈஸ்வரிய புத்தி கிடைத்துள்ளது. அதான் ஈஸ்வரிய புத்தி கிடைச்சிருக்கு இல்லையா? பரந்தாமத்துல இருந்து இன்னும் ஆத்மாக்கள் வர வேண்டியதா தான் இருக்குது. இருந்தாலும் இங்க தானியம் போன்றவைகள்லாம் இருக்குது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆனா இன்னும் ஆத்மாக்கள் நிறைய வரும்போது பஞ்சம் ஏற்படும் இல்லையா அப்படிங்கறது மாதிரி சொல்றாரு பாபா. சிருஷ்டி வளர்ச்சி அடைய வேண்டியதா தான் இருக்குது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். இப்போது ஈஸ்வரிய புத்தி கிடைத்துள்ளது. அவங்க அசுர புத்தியில இருக்காங்க, நீங்க ஈஸ்வரிய புத்தியுடையவர்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பரந்தாமத்துல இன்னும் ஆத்மாக்கள் இருக்காங்க மிச்சம், அவங்களாம் இன்னும் இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க. நமக்கு தான் தெரியும், அவங்களுக்கு எல்லாம் தெரியாது இல்லையா அப்படிங்கறதுக்காக அதை சொல்றாரு. ஓகே சிஸ்டர். பகவான் கற்பிக்கிறார் எனும்போது அவர் மீது எவ்வளவு மரியாதை வைக்க வேண்டும், எவ்வளவு படிக்க வேண்டும். படிப்பில் ஆர்வமற்ற குழந்தைகள் பலர் உள்ளனர். குழந்தைகளாக உங்களுக்கு இது புத்தியில் இருக்க வேண்டும் அல்லவா? நாம் பாபாவின் மூலம் கிரீடம் அணியக்கூடிய இளவரசன் இளவரசி ஆகி கொண்டிருக்கிறோம். என் வழிப்படி நடந்து செல்லுங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள் என பாபா கூறுகிறார். நாங்கள் மறந்து விடுகிறோம் என அடிக்கடி சொல்கின்றனர். நாங்கள் பாடத்தை மறந்து விடுகிறோம் என்று மாணவர்கள் சொன்னால் ஆசிரியர் என்ன செய்வார்? நினைவு செய்யாவிட்டால் பாவ கர்மங்கள் அழியாது. இவர் சொல்றீங்களா பிரதர்? நினைவு செய்யலைன்னா பாவ கர்மங்கள் அழியாது. இதுல ஆசீர்வாதம் போன்றவைகள்லாம் வேண்டிட்டு இருக்கீங்க. ஆசீர்வாதம் செய்யக்கூடிய காரியம் ஆசிரியரோட இது கிடையாது, நீங்க தான் முயற்சி செய்து நினைவு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சார். புத்தியில் இருக்கிறார். ஓகே. இவர்கள் தேர்ச்சி அடையட்டும் என்று ஆசிரியர் அனைவருக்கும் கிருபை அல்லது ஆசீர்வாதம் செய்வாரா? இங்கே இந்த ஆசீர்வாதம் கிருபையின் இரக்கத்தின் விஷயம் இல்லை. படியுங்கள் என்று தந்தை சொல்கிறார். வேலை தொழில்கள் அனைத்தும் செய்யுங்கள், ஆனால் கண்டிப்பாக படிக்க வேண்டும். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக வேண்டும். மற்றவர்களுக்கும் வழிகாட்டுங்கள். நாம் தந்தையின் சேவையில் எந்த அளவு ஈடுபட்டிருக்கிறோம் என இதயபூர்வமாக கேட்க வேண்டும். எவ்வளவு பேரை தனக்கு சமமாக ஆக்குகிறோம். திருமூர்த்தி படம் முன்னால் வைக்கப்பட்டுள்ளது. இவர் சிவபாபா, இவர் பிரம்மா. இந்த படிப்பின் மூலம் இப்படி ஆகிறோம். பிறகு 84 பிறவிகளுக்கு பிறகு இப்படி ஆக போகிறோம். சிவபாபா பிரம்மாவின் உடலில் பிரவேசம் செய்து பிராமணர்களை இப்படி ஆக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் பிராமணர்களாக ஆகி இருக்கிறீர்கள். இப்போது தனது மனது
அதற்குள் கேளுங்கள், நாம் தூய்மை அடைந்திருக்கிறோமா? அந்த திரிமூர்த்தியின் சித்திரத்தை வச்சு புரிய வைக்கிறார் எப்படி ஆயிருக்கும் அப்படின்னு. தந்தை நம்மளை விஷ்ணுவா மாத்திருக்காரு, லட்சுமி நாராயணனுக்கு சமமா மாத்திருக்காரு. 84 பிறவிகள் எடுத்து பிரம்மா இப்படி கடைசி பிறவில இப்படி இந்த நிலையை அடைஞ்சிருக்கும் அப்படிங்கறத புரிய வச்சிருக்காரு. ஓகே சிஸ்டர், லாஸ்ட் என்ன சொன்னாரு? பிரம்மா உடலில் பிரவேசம் செய்து பிராமணர்களை இப்படி ஆக்குறாரு. ஓகே. 84 பிறவிக்கு பிறகு இப்படி ஆக போகிறோம் அதான் சொல்லிட்டு இருந்தாரு. ஓகே சார். சொல்றாங்க, நாம் தூய்மை அடைந்திருக்கிறோமா, தெய்வீக குணங்கள் தாரணை செய்கிறோமா, பழைய தேகத்தை மறந்து விட்டோமா? இது பழைய செருப்பு. ஆத்மா தூய்மை அடைந்து விட்டால் செருப்பும் கூட முதல் தரமா இந்த பழைய ஆடையை உதறிவிட்டு புதிய ஆடையை அணிய போகிறோம். இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும். இன்று பழைய செருப்பில் இருக்கிறோம், நாளை இந்த தேவதையாக ஆக விரும்புகிறோம். தந்தை மூலமாக எதிர்காலத்தில் அரை கல்ப காலத்திற்கு உலகின் கிரீடம் அணிந்த இளவரசனாக ஆகிறோம். நம்முடைய அந்த ராஜ்யத்தை யாரும் பறித்து கொள்ள முடியாது. ஏன் அப்படி பழைய செருப்பு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, பழைய செருப்புல பார்த்தோம்னா நிறைய தையல் போடுவோம், ஒட்டு போட்டிருப்போம், அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அது போல இங்கேயும் நிறைய ஆபரேஷன் பண்ணி வச்சிருக்கோம் உடம்புல. அங்கங்க ஒரு நேரம் உடம்பு நல்லா இருக்குது, ஒரு நேரம் உடம்பு சரியில்லாம போயிடுது. அதனாலதான் இதை பழைய செருப்பு அப்படின்னு சொல்ற. உங்களுக்கு எல்லாமே ஒரு ட்ரெஸ்ஸை உதறி விட்டுட்டு போறது மாதிரி உதறி விட்டுட்டு போயிடணும் அப்படின்றது மாதிரி சொல்றாரு. ஆத்மா அந்த உணர்வுல இருக்கணும். தேகம்ன்றது நான் அணிஞ்சிருக்க ஒரு ட்ரெஸ் தான் அப்படிங்கிற உணர்வுல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. இது ஒரு பழைய செருப்பு தான், நாளைக்கு உங்களுக்கு எல்லாமே புதுசா கிடைக்க போகுது, ட்ரெஸ்ஸும் புதுசா கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன்னா தேவதைகளின் உடலை செருப்பு அப்படின்னு சொல்ல முடியாது, அது சத்துவ பிரதானமான சரீரம். ஓகே சிஸ்டர். ஆத்மாவுக்கு இது 84வது சரீரம், அதனால இது பழைய செருப்பு அப்படின்னு சொல்றாரு. முடியாது. ஆக தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் அல்லவா? நாம் எந்த அளவு நினைவு செய்கிறோம் என தன்னிடம் தானே கேளுங்கள். எந்த அளவு சுயதர்சன சக்கரதாரி ஆகிறோம் மற்றும் ஆக்குகிறோம். யார் செய்கின்றனரோ அவர்கள் அடைந்தவர்கள். தந்தை தினம்தோறும் கற்பிக்கிறார், அனைவரிடமும் முரளி செல்கிறது. நல்லது, கிடைக்காமலும் போகலாம். 7 நாட்களின் படிப்பு கோர்ஸ் கிடைத்து விட்டதல்லவா? புத்தியில் ஞானம் வந்து விட்டது. ஆரம்பத்தில் பட்டி உருவாகியது, பிறகு சிலர் பக்குவம் அடைந்தனர், சிலர் பக்குவப்படாமல் வெளியேறினார்கள். ஏனென்றால் மாயையின் புயல் வருகிறது அல்லவா? உங்களுக்கு முரளி கிடைக்கலாம், கிடைக்காம கூட போகலாம். 7 நாள் கோர்ஸ் கிடைச்சிருக்கு இல்லையா? 7 நாள் கோர்ஸ்ல என்ன இருக்குதோ அதை தானே டெய்லி பாபா முரளியில விதவிதமா புரிய வைக்கிறார். அப்ப 7 நாள் கோர்ஸ் என்ன பாடம் படிச்சீங்களோ அதெல்லாம் நினைவு செஞ்சு பாருங்க, சிந்தனை செஞ்சு பாருங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காரு. ஆரம்பத்துல கூட பட்டி நடந்துச்சு, இருந்தாங்க. அப்புறம் தேக அபிமானத்துக்கு வசமாகி மாயைக்கு வசமாகி தந்தையின் கையை விட்டுட்டு போனவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்ற. சரிங்க சிஸ்டர். ஏனென்றால் மாயின் புயல் வருகிறது அல்லவா? 6 முதல் 8 மாதங்கள் தூய்மையாக இருந்து பிறகு தேக அபிமானத்தில் வந்து தன்னை மாய்த்து கொள்கின்றார்கள். மாயை சுஷ்டமானது. அரை கல்பம் மாயிடம் தோல்வி அடைந்தீர்கள், இன்னமும் கூட தோல்வி அடைந்தீர்கள் என்றால் பதவியும் அந்த அளவு இழந்து விடுவீர்கள். வரிசைக்கிரமமான பதவி நிறைய உள்ளது அல்லவா? சிலர் ராஜாராணி, சிலர் பிரஜைகள், சிலருக்கு வைர வைடூரியத்தாலான மாளிகை. பிரஜைகளிலும் கூட சிலர் மிகவும் பணக்காரர்களாக இருக்கின்றனர். வைர வைடூரியங்களாலான மாளிகைகள் இருக்கின்றன. எங்கும் கூட பாருங்கள், பிரஜைகளிடமிருந்தும் கூட கடன் வாங்குகின்றனர் அல்லவா? ஆக பிரஜைகள் செல்வந்தர்களா ராஜாவா? குருட்டு நகரத்தவர். என்ன சொல்றாருன்னா, இப்ப நல்ல புருஷார்த்தம் செய்றீங்க அப்படின்னா நல்ல உயர்ந்த பதவி அடைவீங்க. இங்க எந்த அளவுக்கு புருஷார்த்தம் செய்றீங்களோ அந்த மாதிரி தான் அங்கேயும் பதவி அடைவீங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் வரிசை கிரமமா தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ராஜ்யம் ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது, ராஜா ராணி இருப்பாங்க, செல்வந்தர்களும் செல்வந்த பிரஜைகளும் இருப்பாங்க, சாதாரண பிரஜை தாசதாசியரும் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க, பிரஜைகள் கிட்டயே பணம் வாங்கி அரசர்கள் ராஜ்யம் செய்யறது மாதிரி ஒரு நிலை இருக்குது இல்லையா? மக்கள் கிட்ட எப்படி வரி வசூலிச்சுதானே ராஜாக்கள் ஆட்சி செய்தது மாதிரி இருந்துச்சு. அதான் சொல்றாரு குருட்டு நகரத்தவர் அப்படின்னு. ஆனா அங்க லட்சுமி நாராயண ஆட்சி காலத்துல அப்படிலாம் கிடையாது இல்லையா? ஏன்னா எல்லாருக்கிட்டையும் எல்லா செல்வமும் நிறைஞ்சது இருந்துச்சு. அதனால பிரஜைகள் கிட்ட இருந்து பணம் வாங்க வேண்டிய அவசியம் அந்த ராஜா ராணிகளுக்கு கிடையாது இல்லையா? மகாராஜா மகாராணிகளுக்கு கிடையாது இல்லையா? லட்சுமி நாராயணன் கிடையாது இல்லையா? அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க சிஸ்டர். சரி வாசி.
அங்க பாருங்க, அங்க கூட எப்படி அந்த மாளிகை அமைக்கப்படுது அப்படின்னு. சிலருக்கு வைர வைடூரியங்களான மாளிகை இருக்கும், சிலருக்கு தங்கத்தாலானது, சில வெள்ளியானது, அந்த மாதிரிலாம் வரிசை கிரமம் இருக்கத்தானே செய்யும். அப்ப நீங்க எப்படிப்பட்ட இடத்துல போய் வாழணும் அப்படின்னா, இங்க நீங்க எந்த அளவுக்கு அதுக்கேத்த மாதிரி புருஷார்த்தம் செய்யணும் அப்படின்றதையும் சிந்திக்கிற மாதிரி சொல்றாரு சிஸ்டர். இவை இப்போதைய விஷயங்களாகும். நாம் உலகின் மகுடத்தி இளவரசன் ஆவதற்காக படிக்கிறோம் என்ற நிச்சயம் இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்க வேண்டும். நாம் வக்கீலாக, இன்ஜினியராகவோ வக்கீலாகவோ ஆக போகிறோம் என்பதை எப்போதாவது பள்ளியில் மறைக்கிறார்களா என்ன? பலர் போக போக மாயையின் புயல் காற்று வீசுவதால் படிப்பை கூட விட்டு விடுகின்றனர். தந்தை தனது குழந்தைகளிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். இனிமையான குழந்தைகளே, நல்ல விதமாக படித்தீர்கள் என்றால் நல்ல பதவியை அடைவீர்கள். தந்தையின் தாடிக்கு மரியாதை வையுங்கள். நீங்கள் இப்படிப்பட்ட அழுக்கான காரியங்களை செய்தீர்கள் என்றால் பெயரை கெடுத்து விடுவீர்கள். சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர், சத்குருவை நிந்திப்பவர்கள் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. தந்தையின் தாடிக்கு மரியாதை கொடுங்க, நல்ல விதத்துல படிப்ப படிங்க. ஒருபோதும் தந்தையின் பேரை அவமரியாதை செய்யறது மாதிரி தீய காரியம் செய்திடாதீங்க. தந்தை, ஆசிரியர், சத்குரு 3 பேரும் சத்தியமானவர்கள். இவங்களுக்கு நீங்க நிந்தனை செய்தீங்க, அவங்களுக்கு நிந்தனை ஏற்படுத்தினீங்க அப்படின்னா உயர்ந்த பதவி அடைய முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம ஏதாவது தவறான காரியம் செய்தோம்னா பகவானே வந்து உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க. உங்களுடைய நடத்தை என்ன இவ்வளவு கேவலமா இருக்குதுன்னு யாரா சொல்லிட்டா யாருக்கு அவமரியாதை? நமக்கும் அவமரியாதை, நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியருக்கும் அவமரியாதை இல்லையா? அதனாலதான் சொல்றாரு, இவங்க பேரை கெடுத்தீங்க அப்படின்னா உங்களால உயர்ந்த பதவி அடைய முடியாது. அதுக்கு ஆதாரம் எதா இருக்குது? உங்களுடைய நடத்தையா இருக்குது. அப்ப முதல்ல உங்க நடத்தையை திருத்துங்க, அப்ப தந்தையின் பேரும் புகழடையும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சொல்றாங்க, இந்த சமயத்தில் நீங்கள் வைரத்திற்கு சமமாக ஆகிறீர்கள் எனும் போது சோழிகளுக்கு பின்னால் போகக்கூடாது. பாபாவிற்கு காட்சி கிடைத்த போது, அதாவது பிரம்ம பாபாவிற்கு காட்சி கிடைத்த போது உடனடியாக சோழிகளை விட்டு விட்டார். அட, 21 பிறவிக்கு ராஜ்யம் கிடைக்கிறது, பிறகு இதை என்ன செய்ய போகிறோம்? அனைத்தையும் கொடுத்து விட்டார். நாம் உலகத்தின் ராஜ்யத்தை எடுத்துக்கொள்கிறோம், விநாசமாக உள்ளது என்பதையும் அறிவீர்கள். இப்போது படிக்கவில்லை என்றால் டூ லேட், மிகவும் தாமதமாகிவிடும், வருந்த வேண்டியிருக்கும். அதான் முன்னாடி சொல்லிட்டோம் இல்லையா, பிரம்மா பாபாவுக்கு காட்சி கிடைச்சது. அவர் இந்த சோழிகளை வச்சு நான் என்ன செய்ய போறேன், இந்த பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு, அதனால 21 பிறவிக்கான ஆஸ்தி கொடுக்கறதுக்கு தந்தை வந்திருக்கார். அதனால தந்தையின் காரியத்துல ஈடுபடுத்திட்டார் அப்படின்னு சொல்றாரு. சோழிகளுக்கு பின்னாடி போகாதீங்க, பணத்தை சேமிக்கணும், நிறைய சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. முழு உலகம் விநாசமாக போகுது அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சவனே விட்டுட்டார் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். சொல்றாங்க, குழந்தைகளுக்கு அனைத்துமே காட்சிகளில் தெரியும். ஓ பதித்த பவனரே, வாருங்கள் என்று நீங்கள் அழைக்கவும் செய்கிறீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். இப்போது நான் தூய்மையற்ற உலகில் உங்களுக்காக வந்திருக்கிறேன், மேலும் தூய்மையாகுங்கள் என்று உங்களுக்கு சொல்கின்றேன். பிறகு நீங்கள் அடிக்கடி அழுக்கில் விழுந்து விழுந்து விடுகிறீர்கள். நான் காலனுக்கும் காரணாக இருக்கின்றேன் எச்சரிக்கை கொடுக்கிறாரு. காலனுக்கும் காரணாக இருக்கின்றேன், அனைவரையும் அழைத்து செல்வேன். சொர்க்கத்திற்கு செல்வதற்காக தந்தை வந்து வழிகாட்டுகிறார். இந்த சிற்பி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்ற ஞானத்தை கொடுக்கிறார். கல்பத்திற்கு முன்பு யார் படித்தார்களோ அவர்கள் தான் வந்து படிப்பார்கள். அதுவும் கூட காட்சியில் தெரிந்தபடி இருக்கும். இல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை வந்திருக்கின்றார். இந்த பகவானை சந்திப்பதற்காக இவ்வளவு பக்தி செய்திருக்கிறோமோ அவரே இங்கு வந்து பாடம் கற்று தந்து கொண்டு இருக்கிறார் என்ற நம்பிக்கை ஏற்பட வேண்டும். தந்தை உங்களுக்கு சொர்க்கத்துக்கும் வழிகாட்டார். இந்த சக்கரம் எப்படி சுத்துறதுன்னு சொல்றாரு. யார பக்தி மார்க்கத்துல தேடிட்டு இருந்தீங்களோ அவரே வந்து உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறார். அப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு போதை இருக்கணும், எந்த அளவுக்கு தந்தையின் மீது மரியாதை இருக்கணும் அப்படிங்கறத சொல்றார். ஓகே சிஸ்டர். சந்திப்பதற்கு இவ்வளவு பக்தி செய்கிறோமோ அவரே இங்க வந்து பாடம் கற்று தருகிறார். அப்பா சொல்றாங்க, இப்படிப்பட்ட பகவானாகிய தந்தையை நாம் சந்திப்போமே என்ற ஆர்வம் வேண்டும். ஒருவேளை நிச்சயம் இருந்தது என்றால் எவ்வளவு உற்சாகமாக குஷியுடன் ஓடி வந்து சந்திப்பார்கள். ஏமாற்றத்தின் விஷயம் இல்லை. தூய்மையடையாமல் படிக்காமல் பலர் இருக்கிறார்கள். பாபாவிடம் செல்வோம் அவ்வளவுதான் என்று சுற்றி திரிவதற்காகவும் வந்து விடுகிறார்கள். தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகளாகி நீங்கள் மறைமுகமாக உங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும்.
சிலர் நல்ல விதத்துல புருஷார்த்தம் செய்யறதுக்கும் வராங்க. சிலர் தந்தை கிட்ட போனா சும்மா சுத்தி பாக்குறதுக்கும் வராங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க எல்லாம் மறைமுகம். ஆமா, மதுபன சுத்தி பாக்குறதுக்கு போறாங்க அப்படின்றத சொல்றாரு. ஓகே சிஸ்டர், சரி வாசிங்க. சொல்றாங்க, தூய்மை அடைந்தீர்கள் என்றால் தமோ பிரதானத்திலிருந்து சத பிரதானமாக ஆவீர்கள். இந்த ராஜ யோகத்தை தந்தை தான் கற்பிக்கின்றார். மற்றபடி அவர்கள் அடயோகிகள் ஆவர். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். நான் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து உலகின் கிரீடதாரி இளவரசனாக ஆவதற்கு வந்திருக்கின்றோம் என்ற போதையில் இருக்க வேண்டும் மற்றும் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். மாயை புத்தியின் தொடர்பை துண்டிக்கக்கூடியதாக இருக்கிறது. தந்தை சக்தி வாய்ந்தவர் என்றால் மாயம் கூட சக்தி வாய்ந்ததுதான். அரை கல்பமாக ராமராஜ்யம், அரை கல்பம் ராவண ராஜ்யம் ஆகும். இது கூட யாருக்கும் தெரியவில்லை. அச்சா, ஓம் சாந்தி. அரைக்கல்ப ராவணராஜ்யம், அரைக்கல்ப ராமராஜ்யம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தந்தை எப்படி சர்வசக்திவானா இருக்காரோ அதே போல மாயையும் சர்வசக்தி நிறைந்ததா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அது எப்ப சர்வசக்திவானா இருக்குது அப்படின்னா, நம்ம எப்ப தேக உணர்வுல இருக்கோமோ அப்பதான் மாயை சர்வசக்திவானா இருக்கும். எப்ப நம்ம ஆத்ம உணர்வுல இருக்கோமோ அப்ப நாம சர்வசக்திவானா மாறிடுவோம். அதான் நம்ம ஆத்ம உணர்வுலயே இருக்கணும். தந்தை கொடுக்கக்கூடிய ஸ்ரீமத் படி நடந்தோம்னா எப்பவும் தந்தை கருகாமையில பாதுகாப்பா இருப்போம். அதான் தந்தை கருகாமையில பாதுகாப்பா இருக்கணும்னா ஸ்ரீமத் படி நடங்க. அரைக்கல்பம் ராமராஜ்யம் இருக்குது, அதற்கான தகுதியுடையவரா ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். இனிமேலும் இனிமையா காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயின் தந்தைமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தையின் நமஸ்காரம். நமஸ்தே நமஸ்தே பாபா. தார்மீகான முக்கியஸ்தரம் நாம் இன்று படிக்கின்றோம். நாளை கிரீடமணிந்த இளவரசியாக ஆக போகிறோம் என்ற போதை எப்போதும் இருக்க வேண்டும். நான் எப்படிப்பட்ட முயற்சி செய்கிறேன், தந்தையிடம் எந்த அளவு மரியாதை வைத்துள்ளேன், படிப்பின் மீது ஆர்வம் இருக்கிறதா என்று தன்னுடைய ஆழ்மனதிடம் கேட்க வேண்டும். ஆமா, ஆள் மனதுல நீங்களே கேட்டுக்கோங்க. தந்தையின் மீது மதிப்பு இருக்குதா, நான் எந்த அளவுக்கு முயற்சி செய்யறேன், நான் எந்த அளவுக்கு பாடம் படிக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் உங்க ஆள் மனதுல கேட்டுக்கோங்க. உயர்ந்த பதவி அடையிறதுக்கு தகுதி உடையவனா நான் இருக்கனா அப்படின்றதெல்லாம் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். இரண்டாவது பாயிண்ட், தந்தையின் காரியத்தில் மறைமுகமான உதவியாளர்களாக ஆக வேண்டும். எதிர்காலத்திற்காக தனது மொட்டை முடிச்சுகளை மாற்றல் செய்துவிட வேண்டும். சோழிகளுக்கு பின்னால் நேரத்தை வீணாக்காமல் வைரத்திற்கு சமமாக ஆகக்கூடிய முயற்சி செய்ய வேண்டும். குப்த சேவைதான் மகா புண்ணியம். அதான் சொல்றாரு, எல்லாத்தையும் தந்தை கிட்ட இப்ப கொடுத்துருங்க. தந்தை எல்லாத்தையும் உங்களுக்கு டிரான்ஸ்பர் செய்து மாற்றல் செய்து திருப்பி ரிட்டர்ன் கொடுப்பேன் எங்க சத்தியத்திலையும் திரேதாயுகத்திலையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். இப்போ வரதானம் கொடுக்குறாங்க. மனம் புத்தி தன் வழியில் இருந்து விடுவித்து சூட்சும வதனத்திற்கான அனுபவத்தை செய்யக்கூடிய டபுள் லைட் ஆகுக. விகல்ப சக்தி மட்டுமின்றி, அதாவது மனம் மற்றும் புத்தியை சதா தன் வழியில் இருந்து காலியாக வைத்திருங்கள். அப்பொழுது எங்கு இருந்தாலும் வதனத்தினுடைய அனைத்து காட்சிகள் உலகத்தில் தெரியும் காட்சிகள் போன்று தெளிவாக அனுபவமாகும். இந்த அனுபவத்திற்காக எந்த விதமான சுமையையும் தன் மீது வைக்காதீர்கள். அனைத்து சுமையையும் தந்தையிடம் கொடுத்துவிட்டு டபுள் லைட்டாக ஆகுங்கள். மனம் புத்தியினால் சதா சுத்த எண்ணங்களுக்கான உணவை உட்கொள்ளுங்கள். ஒருபோதும் வீணான எண்ணங்கள் மற்றும் தீய எண்ணங்களின் விகல்பம் அசுத்த உணவை சாப்பிடாதீர்கள். அப்பொழுது சுமையிலிருந்து லேசாகி உயர்ந்த ஸ்திதிக்கான அனுபவத்தை செய்ய முடியும். இங்க இருந்தாலும் அவ்யக்த வதனத்துல இருக்க மாதிரியே இருக்கும், அனுபவமாகும் அப்படிங்கிறாரு. ஆமா, அது எதன் மூலமா அனுபவமாகும்? மனம் புத்தியின் மூலமா அனுபவமாகும் அப்படின்னு சொல்றாரு. மனம் புத்தினாலதான் சூட்சும வதனத்தை அடைய முடியும். இதுல பரிஷ்டா உடல், சூட்சும ஒளி உடல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வார்த்தையை சொல்ல பாத்தீங்களா பாபா? வெறும் மனம் புத்தி அதை மட்டுமே சொல்லியிருக்காரு. மனம் புத்தி எப்படி இருக்கணும்? டபுள் லைட்டா இருக்கணும். அது எப்படி டபுள் லைட்டா இருக்கும்? புத்தியில நான் ஆத்மா ஒளியாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வுல இருக்கணும். புத்தி அந்த மாதிரி சிந்தனையில இருக்கணும். மனம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மனதை சுமையாக்கக்கூடிய காரியம் என்ன இருக்குது இந்த உலகத்துல அப்படின்னா, உடல்,
இந்த தேகம், தேகத்தின் உறவுகள், தேக பொருட்கள், உடல், மனம், பணம் அப்படின்னு சொல்லுவார். இது எல்லாமே உங்களை சுமையுடையதா ஆக்குது. அப்ப இது எதுவுமே என்னது கிடையாது, எல்லாமே பாபா உன்னுடையதுன்னு பாபா கிட்ட அந்த சுமையை தூக்கி கொடுத்துருங்க. அப்ப இந்த மனம் எப்படி இருக்கும் அப்படின்னா வெயிட்லெஸ் ஸ்டேஜ் ஆயிடும். ஒளியாகவும் இருக்கிறோம், லேசாகவும் இருக்கிறோம். எப்படி ஒரு பஞ்சு காத்தடிச்சோடனே பறக்குது, அதே போல ஆத்மாவான ஒளி புள்ளியான நானும் வெயிட்லெஸ்ஸா சுமையுடையவனா இல்ல சுமையற்றவனா இருக்கேன், ரொம்பவும் வெயிட்லெஸ்ஸா அப்படி இருக்கேன் அப்படிங்கறத சொல்றேன். அப்புறம் அந்த ஒளியும் கூட எப்படி இருக்குது, புள்ளியா இருந்தாலும் லைட் பிரகாசமா இருக்குது இல்லையா, அத சொல்றாரு அப்பா. இப்படி இருக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சுத்தமான எண்ணங்களை சாப்பிடக்கூடியவர்களா இருக்கணும். நீங்க சுத்தமான எண்ணங்கள் தான் இந்த மனம், புத்தி சிந்தனை செய்யக்கூடியதா இருக்கணும். அசுத்தமான எண்ணங்கள் சிந்தனை செய்தீங்க, தீய சிந்தனைகள் செய்தீங்கன்னா மறுபடியும் சுமை உடையதா ஆயிடும். அதனாலதான் அப்பா சொல்றாரு சுத்தமான எண்ணங்களை அதிகமா செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்பவுமே அந்த பரிசா ஸ்டேஜ அனுபவம் செய்வீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க இங்க இருந்தாலும் அந்த அவ்வியத்த வதனத்துல என்ன காட்சி இருக்குமோ, என்ன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் அனுபவம் கிடைக்குமோ அதை இங்கேயே அனுபவம் செய்வீங்க அப்படின்னு சொல்றாரு. எப்பவுமே அந்த மனம், புத்தியின் அந்த அனுபவத்திலே மூழ்கி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர். அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்திதியில அனுபவம் செய்யுங்க, சுமையுடையதா ஆக்கிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அந்த அன்னைக்கு ஒரு ஸ்லோகன்ல கூட சொல்லியிருந்தாரு. உடலுக்கு ஆன பத்தியம் ஒண்ணு இருக்குது, ஆத்மாவுக்கான பத்தியம் ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா. உடலுடைய எடையை குறைக்கிறதுக்காக என்ன காரியம் செய்யறாங்க, உடலுக்கான எக்ஸசைஸ் பண்றாங்க. அப்படியே உணவுக்கான பத்தியம் இருக்காங்க. அதே போல ஆத்மாவுடைய வெயிட்டை குறைக்கிறதுக்கு என்ன காரியம் செய்யணும், வீண் சங்கல்பம் அப்படிங்கிற இந்த உணவை சாப்பிடக்கூடிய பத்தியம் இருக்கணும். கூடவே அசரீரி ஆவதற்கான பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதான் இங்கேயும் சொல்றாரு, அசரீரிக்கான பயிற்சி செய்யுங்க, வீண் சங்கல்பங்கள் அப்படிங்கிற உணவை சாப்பிட்றத நிறுத்துங்க. அப்ப அந்த அவ்வியத்த வதனம் பரிஸ்தாவின் உலகத்தின் அனுபவம் செய்ய முடியும் உங்களால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். ஸ்லோகன் கொடுக்குறாங்க. வீணானவற்றுக்கு முற்றுப்புள்ளி ஃபுல் ஸ்டாப் வைத்து விடுங்கள் மற்றும் சுகமான பாவனைக்கான சேமிப்பை ஸ்டாக் நிறைத்து விடுங்கள். வீணானவைகளுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருங்க அப்படின்னு சொல்ற. வீண் எண்ணங்கள் வருதுனாலே எப்படி ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது அப்படின்னா, டிராமால இருந்துச்சு நடந்துச்சு, நத்திங் நியூ, எதுவுமே புதுசு இல்லை, டிராமால இருந்தது மீண்டும் ரிப்பீட் ஆகுது, இதுக்காக நான் வருத்தப்பட தேவையில்லை அப்படின்னு உடனே டிராமா பாயிண்ட் வச்சு ஃபுல் ஸ்டாப் வைங்க. இந்த டிராமால எது நடந்தாலும் நன்மைக்கு தான் நடக்கும் அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சிருக்குது, அப்ப உடனே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சுக பாவனை அப்படின்னு வந்திருக்கிறதுல சுபபாவனையின் ஸ்டாக்க நல்ல விதத்துல சேமிப்பு செய்யுங்க, மற்றவங்களுக்கு உங்களுடைய சுப பாவனையின் மூலமா ஆசீர்வாதங்கள் கொடுத்துட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அதேத்து சமிக்கை கம்பைன்டு ரூபத்தின் நினைவின் மூலம் சதா வெற்றியாளராகுங்கள். போக போக எப்பொழுதாவது தோல்வி அல்லது கஷ்டமான அனுபவம் ஏற்பட்டால் அதற்கான காரணம் வெறும் உதவியாளராக ஆகிவிடுகின்றீர்கள், இறை உதவியாளராக ஆவது இல்லை என்பது ஆகும். இறைவனை அந்த உதவியில் இருந்து பிரிக்க வேண்டாம். எனவே இணைந்த நிலையில் இருந்து கம்பைன்டு தனியாக ஏன் ஆக்குகிறீர்கள்? சதா தன்னுடைய பெயரை குதாஃபி கித்மத்கார் நினைவில் குடாயி கித்மத்கார் நினைவில் வையுங்கள். சேவையில் தானாக இறைவனுடைய மந்திர தந்திரம் நிறைந்து விடும். நல்லா கொடுத்துருக்கு. போக போக என்ன ஆயிடுது அப்படின்னா, தோல்வி அடைகிறோம், கஷ்டம் ஏற்படுது அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா அந்த தனிமை ஃபீல் ஆயிடுது அப்படின்னு சொல்றாரு. நீங்க வெறும் உதவியாளரா இருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாரு. தனிமையில ஆயிடாதீங்க, எப்பவும் தந்தையோடு இணைந்தே இருக்கணும் அப்படின்னா இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. குதாஹி ஹித்மத்கார் அப்படின்னு, நான் இறை உதவியாளன் அப்படிங்கிற நினைவுல இருக்கணும். அதுதான் சொமான், நான் இறை உதவியாளனா இருக்கேன் அப்படிங்கிற போது இறைவனும் உதவியாளனா நானும் இணைந்தே இருக்கோம் இல்லையா அப்படிங்கறத சொல்றாரு. இப்படி இருந்துச்சுன்னா அந்த சேவையில கூட, நீங்க செய்யக்கூடிய சேவையில கூட எப்படி இருக்கும்னா தந்தையினுடைய மாயாஜாலம் நிரம்பிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வெற்றியும் கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. மந்திர தந்திரம் நிறைந்து விடும். அந்த வேர்டு நல்ல வேர்டு சிஸ்டர். குதாஹி ஹித்மத்கார், நான் இறை உதவியாளன். வெறும் உதவியாளனா இருந்தீங்க அப்படின்னா
அந்த தோல்வி வருது, கஷ்டம் வருதுன்னா மனசோர்வு வந்துடும். நான் இறை உதவியாளனா இருக்கேன், என் கூட இறைவன் இருக்காரு அப்படின்னும் போது தோல்வி அடைஞ்சாலும் தோல்வியாவே அனுபவம் ஆகாது. டிராமா அப்படி நடந்துச்சு, இதுக்கு நான் என்ன செய்யறது? டிராமால இருக்கும், நடக்கும், அதுவும் ஏதோ நன்மைக்கு தான் நடக்கும்னு ஃபுல் ஸ்டாப் வச்சிருந்தேன் இல்லையா ஈஸியா. தந்தை என் கூட இருக்காரு, அவர் நன்மைக்கானவர், நன்மை செய்யக்கூடியவர், கூடவே இந்த சேவையும் நல்ல விதத்தில் நடக்கும் அப்படிங்கிற அந்த நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வரும் இல்லையா நமக்கு, அதுக்காக அதை சொல்றாங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். பாபாவுக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.